ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ஏர்பாட்ஸ் 3rd ஜென்ரேஷனோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்ற வீடியோ பார்க்கலாம். ஆர்வ கோளாறில் இங்கேருந்து ஸ்டிக்கரை பிடிச்சிட்டேன். ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியான்னு போட்டிருக்கு. இது வந்து கேட்லாக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அஸ் யூஷுவல் மேனுவல் இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் இந்த மேனுவல் கொடுத்துருங்க. இதுதான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ஐட்டம். பார்த்தீங்கன்னா கேஸு, இதுதான் இவ்வளோ தான் ஏர்பாட்ஸ் இருக்குது. என்ன இருக்குன்றதையும் பார்த்துடலாம். உள்ள ஒரு கேபிள் இருக்குது. என்ன கேபிள்னா பேக்கிங்லாம் சும்மா பக்காவாக கொடுத்துருக்கானுங்க. வயரை சுற்றுறதுக்கு இவ்வளோ பேக்கிங் கொடுத்துருக்கானுங்க. இது ஒரு லைட்னிங் கேபிள். இது சி போர்ட் இங்கிட்டு இருக்கு. சி டைப் சார்ஜரு. இந்த பக்கம் லைட்னிங் கேபிள். இதில் வந்து லைட்னிங் சார்ஜிங் இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். வேறு ஒன்றும் இல்லை. பாக்ஸிங்லாம் பார்த்தா பக்காவாக இருக்குது. குவாலிட்டியான பாக்ஸு. இது வேறு என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இது ப்ரோ கிடையாது, 3rd ஜென்ரேஷனு. 3rd ஜென்ரேஷன் இது. இந்த சிஸ்டர் வந்து இது எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அதில் மாட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மாட்டி பார்த்து கீழே விழுகாமல் இருக்கான்னு பார்க்கலாம். இப்படி ஆடினாலும் விழுகலை. காதுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஜென்ரேஷனில் இதில் வந்து முன்னாடி ப்ளக் மாதிரி இருக்கும். இயர் ப்ளக் மாதிரி ஏதோ இருக்கும். அது வந்து சில பேர் சொல்லுவாங்க காதில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி கொடுக்காம இதில் வந்து ப்ரோ ஏர்பேட் ப்ரோவில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க டிசைனு. பட் ஏர்பேட் ப்ரோவுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு. நல்லா இருக்குது ஃபிட்டாக. இது ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணோம்னா 4 to 6 hours நிற்கும்னு சொல்கிறாங்க. இந்த கேஸை சார்ஜ் பண்ணணும் 30 hours நிற்குன்றாங்க. சார்ஜ் பண்ணி இதை எடுத்து இதில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். சிங்கிள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் சைனாவில் மேக் பண்ண ஐட்டம் தான். இது வந்து நல்லா குட்டியாக காம்பாக்டாக இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான ஐட்டம். கீழே போட்டுறக்கூடாது. நம்ம ஃபோன் மாதிரி தான் பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்கு கூட ஒரு கேஸ் ஒன்று வாங்கி போடலாம். கேஸ் வாங்கி போட்டோம்னா கீழே விழுந்தாது. பட் இதுவும் கீழே போட்டக்கூடாது. பார்த்து பத்திரமா யூஸ் பண்ண வேண்டிய ஐட்டம். ஃபீச்சர்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு சும்மா அன்பாக்சிங் பண்ணோம், அவ்வளோதான். இதோட இந்தியாவில் இதோட ப்ரைஸ் வந்து 18,500. இது எனக்கு கிஃப்டாக வந்தது. அதனால் எனக்கு இது என்ன ப்ரைஸ்ன்றது தெரியாது. இது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை உங்களுக்கு நான் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். ட்ராவலிங்கில் காரில் போகிறப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காரில் நான் ஒரு 2-3 பேராக போகிறப்போ நம்ம ப்ளூடூத்தில் பேச முடியாது. அது மாதிரி சமயத்தில் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரம் ரொம்ப நேரம் ஃபோன் பேச வேண்டியிருக்கும் நிலைமை வரும். அப்போ ஃபோன் அப்படியே வச்சுட்டு பேசுறதுக்கும் கடுப்பாக இருக்கும். இது இன்னும் அப்படியே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு விழுகலை. இது எப்படி இருக்குன்றத ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.